ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த வேதத்துல வந்து ஒரு கதாபாத்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். யார் அவள்னா ஏவாள். ஏவாள் உங்க கதாபாத்திரத்தை இந்த குறித்து பார்க்க போகிறோம். ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் வெளிச்சத்தை படைத்தார், அது நல்லதென்று கண்டார். சமுத்திரத்தின் மச்சங்களை படைத்தார், அது நல்லதென்று கண்டார். ஆகாயத்து பறவைகளை படைத்தார், அது நல்லதென்று கண்டார். பூமி சுடர்களை படைத்தார், அது நல்லதென்று கண்டார். பூமியும் சமுத்திரத்தையும் படைத்தார், அது நல்லதென்று கண்டார். இப்படி எல்லாத்தையும் நல்லது 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 என்று கண்ட ஆண்டவர் நல்லதல்ல என்று கண்ட ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஆண்டவர் சொன்னார். அப்ப நல்லதல்லன்னு சொல்லி அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து இந்த ஏவாளை உருவாக்கினார். ஏன் ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார்? அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வசனத்தை சொல்லப்படுது. தேவன் ஒருவனல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியில் ஒரு சந்ததி பெரும்படிந்தானேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் ஏவாளை படைத்த நோக்கம், ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைத்த நோக்கம், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும், ஒரு பாவம் இல்லாத சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும், ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் இல்லையே. அதுதான் தேவனுடைய எண்ணமா இருந்துச்சு, தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அதனால்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமை ஏவாளங்காரர் பார்த்து, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் உள்ள ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார் தேவன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க பரிசுத்தமா இருக்கணும், தேவ சந்தி பக்தியில சந்ததி பெறணும்னு சொல்லி இதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய திட்டத்தையே கெடுக்கும் வண்ணமாக ஏவாள் பாவத்தில் விழுந்தார். ஏன் ஏவாள் பாவம் செய்தார்? ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தான வச்சிருந்தாரு. ஏன் ஏவாள் பாவம் செய்தான்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லப்படுது. சாத்தான் வந்து கேட்பான் ஸ்திரீடம், இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் நீ புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் விளக்கினது உண்டோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லா கனியும் நாங்க புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமுள்ள கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அது தொடர வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவான். உடனே சாத்தான் சொல்லுவான், அப்படிலாம் இல்லை, நீங்க இந்த கனியை புசிச்சா, நீங்க புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் சொல்லி ஒரு ஆசை வார்த்தை கூறுகிறான். இந்த பேராசை தான் ஏவாள் விழுந்து போவதற்கு காரணமாயிற்று, ஏவாள் பாவத்தை செய்வதற்கு காரணமாயிற்று. தேவர்களை போல ஆவேன்னு சொல்லி இந்த பேராசை வந்து ஏவாளுக்கு வந்ததுனால இப்போ அந்த கனியை பார்த்தார், நன்மை தீமும் ஐயப்பட்ட கனியை பார்த்தார். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த கனியை பார்த்துருக்கா. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தான் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் இருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த கனியை பார்த்தாங்க, அந்த கனி அவளுக்கு ஒரு பெருசா தெரியல. ஆனா இந்த கனியை நீங்க புசிக்கிறதுனால தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்ன பிறகு இப்ப அந்த கனியை பார்க்கிறாள் ஏவாள். கனியை பார்த்தா அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சான். ஏன்னா அவளுக்குள்ள பேராசை எப்படி தெரியுது, புசிப்பு நன்மை நல்லதும் பார்வைக்கு இன்பமாக தெரிஞ்சு உயர்த்த சொல்லப்படுது. அந்த பேராசை ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தான் வச்சிருந்தாரு. ஆனா அவளுக்கு நம்ம தேவர்களே போல மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு பேராசையினால அந்த கனியை பறிக்கிறாள், புசிக்கிறாள், தன் கணவனுக்கு கொடுத்தார், அவனும் புசிக்கிறான். ஆண்டவர் அவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சாபமாக மாற்றிவிட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு ஆதாமை பார்த்து, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு கொண்டில்லை, ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை பெருக வேண்டும், இந்த பூமியில பெருக வேண்டும் ஆண்டவர் திட்டமா இருந்துச்சு.
ஆனா அந்த திட்டத்தை உடைத்து போட்டார்கள். ஒரு பரிசுத்தமான சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகுன்னு நினைச்சாரு. ஆனா அந்த திட்டத்தை ஏவாளுடைய பேராசை நிராகரித்து விட்டது, உடைத்து விட்டது. இந்த ஏவாளுடைய வாழ்க்கையில் நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லப்படணும். ஒண்ணு, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பேராசைக்கு நம்ம போனோம், பேராசைப்பட்டோம்னா வச்சுங்களேன், ஏவாளை போல விழுந்து போவோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய வாலிப பிள்ளைகள் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஏவாள். எப்படி சாத்தான் இந்த சாப்பிட்டா நீ தேவன் போல இருப்பேன்னு சொன்னோடனே இந்த கனியை இப்ப பாக்குறா, அது கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சான், புசிக்கிறதுக்கு நலமா இருந்துச்சான். ஏன்னா ஆண்டவர் அவளை உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த ஆண்டவரை மறந்து இன்றைக்கு வந்து அதை சாத்தாண்ட சொல்ல கேட்டு என்ன செஞ்சா, விழுந்து போயிட்டா. நம்முடைய வாலிப பிள்ளைகளும் சிலர் அப்படிதான். வாலிப பிள்ளைங்க சில பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு. என்னதுமா, ஏவாளை போல விழுந்து போயிடுது. சிலவங்க பார்த்துச்சுவாங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா பேச, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணு சொன்னோன்னே, எப்படி இந்த ஏவாளுக்கு ஒரு பேராசை வந்ததோ அதே போல இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பேராசை வந்ததுனால இப்போ எப்படி ஏவாள் அந்த கனியை புசிப்பு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இந்த பிள்ளைங்களும் இவன் கூட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க கூட இருந்தா இனிமையா இருக்கும், பார்வைக்கு இனிமையா இருக்கும். அந்த ஏவாள் எப்படி தடம் மாறி போனாலும், சாத்தாண்ட தடம் மாறி போனாலும், அதே போல நம்முடைய வாலிப பிள்ளைகள் சில பிள்ளைகள் தடம் மாறி போகிறது. அவர்கள் ஏவாளின் வழி நடந்தவர்களே. அப்ப இந்த ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை விட்டு பேராசைப்பட்டு பாவம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மை கொடுத்துவிட்ட நோக்கம் என்ன? ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி, ஒரு ஆசீர்வாதமான சந்ததி உண்டாக்குன்னு நினைச்சாரு. அதை விட்டுட்டு யார் பேச்சே கேட்டு அதையும் விழுந்து போகக்கூடாது, அதையும் இழந்து போகக்கூடாது. அதான் வேதம் சொல்லு, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பதாக சொல்லி. இந்த ஏவாள் நம்ம எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன். மீண்டும் ஒரு கதாபாத்திரத்தை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.